அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஒயிட் ஆம்ஸ். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பீட்ரூட், குப்பைமேனி, அது கூட இன்னும் சில பொருள்களை சேர்த்து முகப்பருவை நீக்கிறதுக்கான ஒரு ஃபேஸ் வாஷ் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வெறும் தேங்காய் எண்ணெயில் பீட்ரூட்டு, குப்பைமேனியை வச்சு கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் தான் ஒரு சோப் செஞ்சோம். அந்த சோப் யூஸ் பண்ணி பார்க்கும்போது செம்ம ரிசல்ட் கிடச்சிச்சு. டீனேஜ் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் முகப்பரு நல்லா க்யூர் ஆச்சு. முகப்பரு மட்டும் இல்லை, அந்த கன்னத்தில் இருக்கிற வெள்ளை புள்ளி கூட நல்லா சரியாச்சு. ஆனால் சோப் எல்லாருனாலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஃபேஸ் வாஷில் நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டில் ஒரு பாதி பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அந்த குப்பைமேனி செடி ஒரு 1.5 ஜான் நீளம் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கோங்க. இது சார்கோல் சோப் பேஸ், இது ஒரு 50 கிராம். இது ஹனி சோப் பேஸ், இது ஒரு 50 கிராம். இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு டபுள் பாய்லர் மெத்தடில் இதை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இது நல்லா மெல்ட் ஆகிடும். பீட்ரூட்டையும் குப்பைமேனி இலையையும் அதிகமாக தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம். அது அரைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த ஜூஸை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்க்கணும். அது ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த ஜூஸை இது கூட சேர்த்துக்கோங்க. அந்த ஜூஸை சேர்த்த உடனே சோப் பேஸ் எதுவும் கட்டியாகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கொதி தண்ணி இருக்கிற பாத்திரத்தை கீழே வச்சுட்டு, அதாவது அடுப்பு இல்லாமல் இந்த பாத்திரத்தை நீங்கள் மேலே வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆவி படும்போது உங்களுக்கு கட்டி ஆகாமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் திரிபலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக சாண்டில் ஸ்மெல்லு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த குப்பைமேனியோட ரா ஸ்மெல் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. அதனால தான் நீங்கள் வீட்டில் செய்யும் போது ஒரு 25 கிராம் சோப் பேஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அதிகமாக ஃப்ரிட்ஜில் வைக்கலை அப்படின்னா உங்களுக்கு நுரைச்சி வெளியில் வந்துடும். அதுக்காக ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணுற பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். வெளியிலே வச்சு யூஸ் பண்ணுறதாக இருந்தால் கொஞ்சமாக செஞ்சே யூஸ் பண்ணுங்கள். அடுத்து முகத்தில் இருக்கிற முடியை நீக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த சோப் பேஸ் மிக்சிங் கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கோபுரம் மஞ்சள் தூளை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரமாக என் கையில் போட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். போட்ட கைக்கும் போடாத கைக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. அந்த கையில் இருக்கிற முடி நல்லா தின்னாக மாறிட்டே வருது. ஆனால் இன்னும் எதுவுமே கொட்டலை. நல்லா தின்னாக மாறுது, நல்ல வலுவலுன்னு சாஃப்டாக இருக்குது. முடி எதுவும் கொட்டாததுனால தான் அந்த ஃபோட்டோ கிளிப்ஸ் எல்லாம் எதுவுமே நான் இது கூட ஆட் பண்ணலை. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.